இந்நிலையில இந்தியா கூட்டணி அவசர ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், மேலும் இந்த அவசர ஆலோசனை கூட்டம்ல என்ன விவாதிக்கப்பட இருக்கு? திமுக கலந்துக்கிட்டாங்களா? இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய அறையில் நடைபெற்றது. இது அவசர கூட்டம் அல்ல, எப்போதும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற அந்த கூட்டம் தான். அந்த அடிப்படையில் இரண்டாவது நாளாக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் நேற்றைய தினத்தை போலவே இந்த திமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் திமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்த நிலையில் இரண்டாம் நாளாக நடைபெற்ற இன்றைய கூட்டத்திலும் திமுகவும் பங்கேற்கவில்லை, ஆம் ஆத்மி கட்சியும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் ஏற்கனவே திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்து விட்டார்கள். காங்கிரஸ் தலைமையை வகிக்கின்ற எந்த கூட்டத்திலும் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்ற கூட்டத்திலும் திமுக பங்கேற்கவில்லை. இன்றைய கூட்டத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே தவிர காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றார்கள். திமுக இரண்டாவது நாளாக இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.